வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியிட வேண்டும் என்று கோரிக்கைகள், அதேபோல் மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதேமாதிரி கிரேஸ் மார்க் வழங்கப்படுமா என்ற கோரிக்கைகள் எழுந்தது. அப்புறம் அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு என்ன வகையான விலக்களிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய விவரங்களை பார்த்தோம். அதேபோல் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த தேர்ச்சி வீதத்தில் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் டிஎன்டிஇடியோட 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பேப்பர் 1, நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பேப்பர் 2 எழுதியிருக்கக்கூடிய தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வெளியிட்டாங்க. அந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி, அதாவது தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மதிப்பெண்கள் நீங்கள் தேர்ச்சி மதிப்பெண்கள் பெற்று அதற்கான குவாலிஃபைடு ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோடு பண்ணால் டிஆர்பியோட வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அதே போல் அதை பற்றிய 3 முக்கிய அப்டேட்களை தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தினம் பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பியோடைய வெப்சைட்டில் டிஎன்டிஇடியோடைய குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் பார்ப்போம். நீங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் நேரடியாக www.trb.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வமான இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான லேட்டஸ்ட் நியூஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் இன்றைய தினம் தேதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதில் நமக்கு என்னென்ன நியூ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் பிளான் 2026க்கான ஆனுவல் பிளான் வெளியிட்டிருக்காங்க. அதே போல் அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான தேதி குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த தேதியில் பார்த்திங்கன்னா நம்ம அன்றைய தினத்துலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் அந்த www.trb.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஆர்பி சம்மந்தமாக அனைத்து தகவல்களும் இந்த இணையதளத்தில் தான் அஃபிஷியலாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஒரு பிடிஎஃப் மாதிரி டவுன்லோட் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 அப்புறமே செலக்ட் பண்ணோன்னா அதற்கான பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப்ல நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தோம்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் அந்த ரெஜிஸ்டர் நம்பரில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேர்ச்சி மதிப்பெண்கள், அதே மாதிரி தேர்ச்சி பெற்றிருக்குமா அப்படின்ற முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரி தேர்ச்சி பெற்றிருக்கீங்க நீங்கள் குவாலிஃபைடு, அதாவது நான் குவாலிஃபைடு அப்புறம் மாதிரி கொடுத்தாங்க. அதில் குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எப்பொழுது பெற முடியும், எப்படி பெற முடியும்னா இதே போல் வழக்கம் போல் அந்த www.trb.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிஎன்டிஇடியோட 2025ஆம் ஆண்டுக்கான டிஎன்டிஇடியில் தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு அதற்கான தேர்ச்சி வீதத்திற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் தகுதி பெற்றிருக்கீர்கள் அப்படின்ற அதற்கான சான்று, தேர்ச்சி சான்று நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வழக்கம் போல் நமக்கான அந்த பள்ளிகள் நமக்கு ஒரு போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தேர்ச்சி பெற்ற கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றிங்கன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ் மார்க் கவர்மெண்ட் குறைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 5% குறைச்சிருந்தாங்க. ஜென்ரல் கேட்டகரி தவிர மற்ற எல்லா கேட்டகரி 5 மார்க் குறைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த மதிப்பெண்கள் வெட்டப்பட்டது. மதிப்பெண்களில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதேமாதிரி யூஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரெடியாக இருங்க. ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தயார் நிலையில் இருந்தால் தான் அடுத்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்கள் எழுதுவதற்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் அதற்கான பணிகளை படிப்பதற்கான பணிகளை தொடங்கலாம். மார்ச் மாதம் யூஜிடிஆர்பி நடைபெறும் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அந்த சர்டிஃபிகேட், அதாவது நம்ம அந்த டிஎன்டிஇடியோட 2025 டிஎன்டிஇடியோட குவாலிஃபைடு பெற்றிருக்கக்கூடிய தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் தேதி கொடுத்துருக்காங்க. அந்த தேதி இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோடு பார்த்தீங்கன்னா 2/2/2026 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நீங்கள் டிஎன்டிஇடியோடைய தேர்ச்சி பெற்றக்கூடிய குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த டவுன்லோட் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட் பட்டிங்க அப்படின்னா அதற்கான அடுத்து நீங்கள் அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அதற்கான ப்ரிப்பரேஷன் அந்த வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். யூஜிடிஆர்பி மார்ச் மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற எந்த ஒரு டிஆர்பி, அதாவது 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடி பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் நடைபெறுவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதாவது ஜூலை, டிசம்பர் அப்படி மாதிரி 2 முறை நடைபெறும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ், அதாவது தற்காலிகமாக ஒரு டைம் டேபிளில் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது ஃபைனல் டைம் டேபிள் தான் வரல. வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யார் அப்ளை பண்ண முடியும், அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதே போல் யாரெல்லாம் என்ன, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், எப்பொழுது அப்ளை பண்ண வேணும், அப்ளிகேஷன் எப்போ ஃபுல் பண்ணி கொடுக்கணும், எக்ஸாம் எப்பொழுது, அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு எழுதக்கூடிய நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா, அதாவது மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் அதை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க.
அதனால் இந்த சர்டிஃபிகேட் குவாலிஃபை சர்டிஃபிகேட்டை நீங்கள் 2ஆம் தேதியிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.